நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பரலோக ராஜ்யத்தின் அதிபதியாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமியில வாழ்ந்த போது ராஜ்யத்திற்குரியவராக எப்படி வாழ்ந்தாருங்கிறத குறித்தும், அவரை பின்பற்றி நாம எப்படி ராஜ்யத்திற்குரியவர்களாக மாற முடியுங்கிறத குறித்தும் இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி யோவான் 14வது அதிகாரம் வசனம் 10. ஜான் சாப்டர் 14 verse 10. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். சீஷர்கள் பிதாவை காண்பிக்கும்படியாக சொன்னதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்றாரு. இந்த வசனத்துல நான் பிதாவிலையும் பிதா என்னலையும் இருக்கத நீ விசுவாசிக்கலையான்னு கேக்குறாரு. அது மாத்திரம் இல்லாம அவர் சொல்லக்கூடிய நித்திய ஜீவ வசனங்களை தன்னுடைய சுயமாக பேசாம அவருக்குள்ளார வாசமா இருக்கிற பிதாவானவரே இதை செய்கிறாருங்கிறதையும் சொல்றாரு. இப்படி மனுஷகுமாரனா இருக்கிற அவருக்குள்ளார பிதா எப்படி வாசம் செய்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை பெற்றவுடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்கினதாக வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது இல்லையா? அந்தபடியாக ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற வார்த்தை ஒவ்வொன்றுமே பிதாவினால அருளி செய்யப்பட்டதாக இருக்கு. அதுவே சத்திய ஆவியானவருடைய தன்மையாகவும் இருக்கு. அந்தபடி ஆவியானவரே தேவனுடைய ஆழங்களை ஒருத்தருக்கு அறிவிக்க முடியும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் நமக்கு அதையே சொல்லுது இல்லையா? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்படியாக தேவனுடைய ஆவியானவரே தேவனை பற்றின ஆழங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறாரு. அவர் மூலமாகவே கிறிஸ்து பிதாவிலும் பிதா கிறிஸ்துவிலும் ஒருமித்து இருக்கிறாங்க. அந்தபடியே அவர் தன்னுடைய சுயமாய் பேசாம பிதா அவருக்கு வெளிப்படுத்துகிறவர்களையே நமக்கு அறிவிக்கிறவராக இருக்கிறாரு. இந்த அடிச்சுவடையே நம்மையும் பின்பற்ற சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவினிடத்திற்கு போன பிற்பாடு நமக்கு வேறொரு தேற்றரவாள் நான் அனுப்புவேன்னு சொன்னார் இல்லையா? சொன்னபடியே சத்திய ஆவியானவரை நமக்கு அருளி செய்திருக்கிறாரு. அந்த ஆவியானவரை விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட நாமும் அவருடனே ஐக்கியமாக இருக்கும் போது தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்கிறோம். முக்கியமா இந்த சத்திய ஆவியானவருடைய தன்மைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல தெளிவா சொல்றாரு இல்லையா? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த வசனத்திலையும் ஆவியானவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக ஆவியானவர் பிதாவாசம் செய்கிற கிறிஸ்துவனிடத்திலிருந்து நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துவாரு. அதையே நாம பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு அருளி செய்திருக்கிறாரு. அந்தபடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய சுயமா பேசாம பிதாவானவர் வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறதையே சொன்னாரோ, அதே போல நாமும் சத்திய ஆவியானவர் துணை கொண்டு நம்முடைய சுயமாய் பேசாம அவர் தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்துகிற காரியங்களை நாம அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். அந்தபடியான ஐக்கியத்திற்குள்ளார நாம வரணுங்கிறதே அவர் யோவான் 17வது அதிகாரத்துல ஜெபமாகவும் ஏறெடுக்கிறாரு. எப்படி அவர் பிதாவிலும் பிதா அவரிலும் இருக்கிறாங்களோ, அதே போல அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட சீஷர்களும் அவர்களுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நாமும் ஒன்றாய் இருக்கும்படியாக வேண்டுதல் செய்யறாரு. யோவான் 17வது அதிகாரம் 21வது வசனம் எப்படியாக சொல்லுது? அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இந்தபடியான ஒருமைப்பாட்டிற்குள்ளார நாம தேறினவர்களாக காணப்படணுங்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த பூமியில வாழ்ந்த போது நமக்கு அடிச்சுவடுகளை வச்சு போயிருக்கிறாரு. அந்தபடியாகவே நாமும் பிதாவின் சித்தம் செய்யும் பிள்ளைகளாக முழுவதுமாக நம்மை கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்து அவர் வெளிப்படுத்தும் காரியங்களை உணர்ந்து செயல்பட்டோமேயானால் நாமும் ராஜ்யத்திற்குரியவர்களாக இருப்போம். அதற்கான வழியையே கிறிஸ்து நமக்கு காண்பித்திருக்கிறாரு.
இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நம்மை தேவனிடத்தில் ஐக்கியப்படுத்தும் ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறபடி நடந்து கொண்டு ராஜ்யத்திற்குரியவர்களாக மாற அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த பூமியில வாழ்ந்த போது உம்மோடு ஐக்கியப்பட்டிருந்தது போல நாங்களும் ஒருமைப்பாட்டில் தேர்ந்தவர்களாக உம்மோடு ஐக்கியப்பட்டிருந்த நீர் காண்பிக்கிற வழியில நடந்து கொண்டு உம்மிடத்துல எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்கப்பா. ஆம் ராஜா, அந்தப்படியே நாங்க ராஜ்யத்திற்குரியவர்களாக மாற முடியுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமா எங்களுக்கு தெளிவாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்திய ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒவ்வொரு நாளும் உம்மோடு ஐக்கியப்பட்டிருக்க தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.